ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலை வணக்கம். இன்றைக்கி வந்து காலையிலே வந்து காய் அறுக்க வந்துட்டோம். 6 மணிக்கெல்லாம் செம்ம பனி பெய்யுது. வெயில் அறுக்க முடியல, ரொம்ப டயர்டாகிடுது. அதனால் வந்து காலையிலே வந்துட்டோம் காய் அறுக்கலான்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து களை எடுக்கிறதுக்கு மஞ்சாக்காட்டில் களை எடுக்க வந்து ஆளுங்க வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து ஒரு 5 கால் இருக்குது. சடன்னு அறுத்து முடிச்சுட்டு தோட்டத்தை பக்கம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே வந்தாச்சு. இன்னும் சமைக்கலை. என்னோடய அத்தை தான் வந்து சமைச்சிட்ருக்காங்க. நாங்கள் காயருக்கு வந்துட்டோம் காலையிலே. மாமா பாருங்கள், சேர் போட்டு இருக்கிறாங்க. பார்த்து நல்லா இங்கே பாரு, சேர் அப்படி வைக்கக்கூடாது. அப்படி நல்லா வச்சுதுன்னு கீழே காலையில் ஏறிக்கிறியே, அப்புறம் என்னைக்கு சண்டை கண்டை வாங்க போகிற. நீ காய் இருக்கலாம் கூட பரவாயில்ல சாமி, எனக்கு கேள்வி மட்டும் கேட்காது இரு. நான் அறுத்துருவேன். நான் பாரு அப்படியே என் கை வந்து ஒரு விதமான கை, படப்படன்னு அறுத்துருவேன். நான் வந்து அறுக்கிறேன்னு சொல்லிட்டு நீ வந்து அறுத்து தவறாதல் எதுனா ஒன்று நடந்து அது வந்து ஏகப்பட்ட பிரச்சனை ஆகி போயிடும். ஓடி போயிரு. எட்டல்னா விட்டுறாத்தானே, எட்டாததை விட்டுரு. அதனால தான் வந்து இன்னும் ஒரு கொஞ்சம் ஹைட்டாக வளர்ந்துருக்கணும் நீலாம். அப்பயே வந்து காம்ப்ளான், பூஸ்ட், ஹார்லிக்ஸ்லாம் போட்டு உனி வளர்த்திருக்கணும். என்னத்தை போட்டு வளர்த்துனாங்களோ தெரியல. உரம் உரியா கூட போட்டாங்களோ இல்லையே தெரியல உனக்கு சரியா. அந்த காலத்தில் தான் வயிற்றுக்கே வனவாசமாச்சு, அப்புறம் எங்கே போட்டு வளர்த்துவாங்க. இருந்தாலும் வயிற்றுக்கு ஒரு இது தானே, ஒரு கஷ்டம் தானே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.